ஹாய், நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக விநாயகரை இன்றைக்கே அழைச்சிட்டு வரணும். அதுக்காகவே மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நல்ல டைம் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த டைமுக்கு விநாயகரை வாங்கிட்டு வரலாமேன்ட்டு பூ மார்க்கெட்டுக்கு தாங்க போனோம். விநாயகரை மட்டும் இல்லை, அங்கே கொஞ்சம் பூ பழம் எல்லாமே வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் விநாயகரை பார்த்து வாங்கணும். ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படி எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியாது வலம்புரி விநாயகரை வாங்கணுமா இடம்புரி விநாயகரை வாங்கணுமானெல்லாம். அந்த விற்கிற அக்கா தான் சொன்னாங்க, வலம்புரி வாங்கிக்கோங்க நல்லா இருக்குன்ட்டு. நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது என்னமோ இடம்புரி விநாயகர் தான். ஆனால் கொஞ்ச நேரம் அது கையில் வச்சு பார்த்தேன். அந்த அக்கா சொன்னதுனால சரி எனக்கு வலம்புரியை கொடுங்கக்கா அப்படின்னு. ஏன்னா அங்கே வாங்க வந்தவங்களெல்லாம் வலம்புரி விநாயகர் வேணும்ட்டு கேட்டு வாங்குறாங்களா. ஸோ இனி நம்மளா எதுக்கு தப்பு பண்ணணுன்ட்டு நான் இதை கொடுத்துட்டு எனக்கு வலம்புரி விநாயகரை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டேன். அதனால அந்த அக்கா வலம்புரி விநாயகரை கொடுத்துட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க, க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஓகே, டைம் போயிட்டுருக்குன்ட்டு இந்த விநாயகரை வாங்கிட்டு நம்ம அவருக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோங்க. பர்ச்சேஸ் பண்ணி நேராக வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் லஞ்சை சாப்பிட்டோம். வீட்டுக்கு கொண்டு வந்ததுமே விநாயகரை நம்ம பூஜா ரூமில் வச்சாச்சு. இனி அவருக்கு தேவையான எல்லாமே அலங்காரம் பண்ணணும். அதெல்லாம் நாளைக்கு நம்ம மினி விலாகில் பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.